காத்திருக்கிறார்களோ அவர்கள் யாராய் மாறுகிறார்கள்? நீதிமான்களாய் மாறிவிடுகிறார்கள். யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறது. யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய தலையை உயர்த்தி அவர்களை உத்தமமாக ஆண்டவர் பார்க்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். உத்தமமும் நீதிமானுமாய் மாறக்கூடிய வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். முதலாவது நீ கர்த்தருக்கு காத்திரு. இரண்டாவது நீ துன்மார்க்கனை பாரு. மூன்றாவது நீ உத்தமனை பார். அப்போ நீ முதல்ல கர்த்தரை காத்து கொண்டு இருந்து அவரை பாரு. ரெண்டாவது துன்மார்க்கன் முடிவை பார்த்து நீ பாரு. மூணாவது உத்தமனுடைய காரியத்தை நீ என்ன பண்ணு? காத்திருந்து கண்ணோக்கி பார். அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் காத்திருக்கக்கூடிய அனுபவத்தை தரும்படியே நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பா என்று எழுதியிருக்கிறதப்பா. வழியை கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபைக்குள்ள மூடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். God bless you, God bless you, God bless you.